එම් සුමන්දිරන් මන්ත්‍රීතුමා ආණ්ඩුවෙන් ඉල්ලීමක් කරා මැතිවරණයට කලින් நாடாளுமன்றில் கடந்த 10ஆம் தேதி உரையாற்றிய எம் ஏ சுமந்திரன் தேர்தலுக்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தியிருந்தார். அந்த வாக்குறுதிகள் என்னவென நான் அவரிடம் கேள்வி எழுப்பினேன். எனினும் அவர் அதனை கூறவில்லை. அதேவேளை கடந்த 19ஆம் தேதி வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் சர்வதேசத்திற்கும் வழங்கிய வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் இவை தொடர்பில் அரசாங்கம் இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. இவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு கூறுகிறார்களே தவிர அந்த வாக்குறுதிகள் என்னவென கூறுகிறார்கள் இல்லை. அரசாங்கம் வழங்கிய அந்த வாக்குறுதிகள் என்னவென தெரிந்து கொள்வதற்கான உரிமை மக்களுக்கு காணப்படுகின்றது. சர்வதேசம் இந்தியா மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கிய வாக்குறுதிகள் என்னவென ஜனாதிபதிக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. எனினும் புலம்பெயர் தமிழ் பிரிவினைவாதிகளுடன் தொடர்புகளை பேணும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, வெளிவிவகார அமைச்சர் ஆகியோருக்கு இந்த வாக்குறுதிகள் என்னவென கட்டாயம் தெரிந்திருக்கும். ஆகவே அதனை புது வருடத்திற்கு முன்னதாக வெளிப்படுத்துமாறு பிரதமருக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். கடந்த 19ஆம் தேதி தமிழ் மக்கள் பேரவையின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட வடமாகாண முதலமைச்சரும் பேரவையின் இணைத்தலைவர்களில் ஒருவருமான சி வி விக்னேஸ்வரன் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் தொடர்பில் அக்கறை காட்டவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். அரசாங்கம் சர்வதேசத்துக்கு அளித்த வாக்குறுதிகளை காற்றில் விட்டுவிடவே கரவாக இயங்கி வருகின்றது. அதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. எமது அரசாங்கம் சர்வதேசத்திடம் சம்மதம் தெரிவித்துக் கொண்ட சட்ட ஆவணங்கள் 3ஐ நாங்கள் நமக்கு சாதகமாக பாவிக்கும் காலம் எழுந்துள்ளது. 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் அப்போதைய இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்துடன் சேர்ந்து வெளியிட்ட அறிக்கையில் இனி தாம் என்னென்ன செய்ய இருக்கின்றார்கள் என்பதை உலகறிய சொன்னார்கள். அந்த கூட்டறிக்கையில் கூறியவை குறையின்றி எமக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து இலங்கை அரசாங்கத்தின் கடப்பாட்டை நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இணக்க அடிப்படையில் ஜெனீவாவில் கொண்டு வந்து கைச்சாத்திட்ட பிரேரணையின் பிரிவுகளின்படி இலங்கை அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்துவிட்டதா? 70வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் பரிந்துரைகளுக்கு அமைவாக 2030ஆம் ஆண்டில் அடைய எதிர்பார்க்கப்படும் நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தி இலக்குகளை எமது அபிவிருத்தி பாதையை நிர்ணயிக்க வேண்டிய கடப்பாடு எமக்கு உண்டு என்பதை நாம் எமது இலங்கை அரசாங்கத்திற்கு எடுத்துரைக்கும் காலம் உருவாகியுள்ளது.